அரசியல் உங்களுக்கு கூட்டம் கூட்டுவது, அவ்வளவுதான். சார் எதிர்காலத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறதுனால எனக்கு நிகழ்காலத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. எதிர்கட்சிக்காரர்களுக்கு உடல்நலம் இல்லை என்றாலும் ஓடி சென்று ஒரு முறை அல்ல இருமுறை பார்க்கிற பண்பாடு தமிழக முதல்வர் அவர்களிடம் இருக்கிறது. அவ்வளவு பேரையும் அவ்வளவு பேர் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு பட்டிமன்றத்துக்கு போனால் ஒத்த துண்டு போடுவாங்க, அதோடு கிளம்பி போயிடுவான். சார் எதிர்காலத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறதுனால எனக்கு நிகழ்காலத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா நான் 9:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும். உங்கள் ஊரை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிற இந்த வாழ்த்து அரங்கத்துக்கு என்னை அழைத்த மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக தான் நான் வந்தேன். நான் அரசியல்வாதி இல்லை. எனக்கு இருக்கிற அரசியல் ஓட்டு போடும்போது அந்த நேரத்தில் இருக்கிறது தான். நம்ம பொன்ராஜ் ஐயா நிறைய சொன்னார் உங்ககிட்ட. அவர் சொல்லும் முன்னாடியே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது ஒருவேளை நீங்கள் கட்சிக்காரங்களாக இருந்திருந்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் எல்லாம் பரிதாபமாக உட்காந்துருக்கிறீங்க. அவர் சொல்கிறதெல்லாம் புதுசாக கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் யாரும் கட்சி பத்திரிகைகள் வாங்கி படிக்கிறது இல்லை. இங்கே இந்த கூட்டத்தில் யாராவது வாங்கி படிக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. மொபைல் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, 4 பேரை திட்டுறது, அதோடு முடிஞ்சு போகுது. அரசியல் உங்களுக்கு கூட்டம் கூட்டுவது, அவ்வளவுதான். ஆனால் இதுவரைக்கும் 4 வருஷங்களில் நீங்கள் கொண்டாடின பிறந்த நாளைக்கும் இந்த பிறந்த நாளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அடுத்த ஆண்டும் இதே உற்சாகத்தோடு நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடணும்னா இனி இருக்கிற 2 மாசத்துல நீங்க உருப்படியா வேலை செய்யணும். சரியா? அந்த வேலை செய்வதை பத்தி உங்களுக்கு நினைவூட்டல் பண்றதா என் வேலை. நான் ஒன்றும் பெருசா சொல்ல வரல. தமிழக முதல்வர் அவர்களை எனக்கு ஓரளவு அறிமுகம் உண்டு. அவருக்கு இலக்கிய ஆர்வம் உண்டு. என் போன்ற பேச்சாளர்கள் மீது பிரியம் உண்டு. அதனால எங்களுக்கு அவர் மீது ஒரு அன்பு இருக்கிறது. மற்றபடி எந்த கட்சியும் எங்களுக்கு கிடையாது. இதை எத்தனை தடவை சொன்னாலும் திட்டுறவங்க திட்டுவாங்க. 1-2 விஷயத்தை அவர் சுட்டி காட்டினார். தமிழகம் ரொம்ப காலமா யூபிஎஸ்சியில் பின்தங்கி இருந்தது. ஆனால் இப்போது நான் முதல்வன் திட்டத்தில் மிகச் சிறப்பாக தமிழகம் மேலே வந்திருக்கிறது. அதை அவர் ஐயா நல்லா சொன்னார். இது போல நிறைய நல்ல திட்டங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் என்பது பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு தருகிற திட்டம். அது அம்மாவும் அப்பாவும் அவசரத்தில் வேலைக்கு போகும்போது நிறைய பிள்ளைங்க இந்த அசம்பிளின்னு ஒன்று வெயிலில் நிற்க வைப்பாங்கள்ல, அதில் மயங்கி விழுவாங்க. நாங்களும் அப்படி விழுந்திருக்கோம் படிக்கிற காலத்தில். விழுந்தவனை தூக்கிட்டு போவாங்க. என்னடான்னு கேட்டால் சாப்பிடாம வந்திருப்பான். சாப்பிடாம வந்த அந்த பையனை நினைவில் வச்சு அவர்களுக்கெல்லாம் காலை உணவும் தருகிற ஒரு சரியான திட்டத்தை இங்கே செய்திருக்கிறார். 2வது, எனக்கு அவர்கிட்ட பிடித்த ஒரு குணம், திருக்குறளில் ஒரு அருமையான குறள் உண்டு. பிரித்தலும் பேணி கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சுன்னு ஒரு குறள் உண்டு. அதாவது எதிராளிகள் ஒன்று சேர விடாமல் பிரிப்பது, வந்தவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, கொஞ்சம் இங்கும் அங்குமாக விலகுகிறவர்களையும் சேர்த்து அணைத்து கொள்வது, இத்தனையும் செய்பவர் தான் சிறந்த அமைச்சர். உங்க கட்சி கூட்டணிகளில் இருந்த தகராறுகளை உங்களுக்கே தெரியும். அதை எல்லாத்தையும் அரவணைத்து மிக மிக சாதுரியமாக ஆட்களை அருகே அழைத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு தலைவராக தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு தோன்றுகிறார். இன்னும் ஒரு செய்தி சொல்லணும். அரசியல் நாகரிகம் என்பது மிக குறைந்து போன காலத்தில் எதிர்கட்சிக்காரர்களுக்கு உடல்நலம் இல்லை என்றாலும் ஓடி சென்று ஒரு முறை அல்ல இருமுறை பார்க்கிற பண்பாடு தமிழக முதல்வர் அவர்களிடம் இருக்கிறது. இது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். யாராவது ஒருத்தர் பேசணும். இது கட்சி கூட்டம் இல்லை,
நாங்களே ஏதோ வந்த நேரத்தில் பேசிட்டு போகணும்னு பார்க்குறோம். இந்த முழக்கங்கள் எல்லாம் வெளியில் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா எனக்கு நேரம் மிக குறைவு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு பாட்டு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புறநானூற்று பாட்டு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதுல ரொம்ப கடைசியா 2 வரி இருக்கும். அந்த வரிகளை நினைவில் வச்சுக்கங்க. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. ரொம்ப பெரியவங்களை பார்த்து புகழ்வதும் இல்லை, இவெல்லாம் சின்ன பையன்னு அவனை கேவலமா தள்ளுவதும் இல்லை அப்படின்னு புறநானூறு 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறது. அரசியல்ல இவர் சாதாரணமானவர், அவர்தான் பலமானவர்னு பிரித்து பார்க்காதீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொருவருமே பலமானவர்கள் தான். எப்போது அப்படி நீங்கள் யோசிக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் வெற்றி கோட்டுக்கு மிக அருகில் போவீர்கள். எப்போது மேடை போட்டு பாராட்டுவது புகழ்வது மட்டுமே கையில் வச்சிருந்தோம்னா நாம தவறு செய்கிறோம் என்ற அர்த்தம். இனி இருக்கிற நாட்கள் ஓடிவிடும். அந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்களோ, இந்த கூட்டத்திலேயே 10-20 பேர் தான் விடாம கை தட்டுறீங்க. நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அவர் என்னென்னவோ திட்டமெல்லாம் சொன்னார், மீதி பேர்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறீர்கள் என்ற உணர்வை எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ, 1967 எலெக்ஷன் எனக்கு தெரியும். 2 கட்சிக்காரங்க தான் வெறும் சிங்கிள் டீயை வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்கன்னு அப்ப சொல்லுவாங்க. ஒன்று திமுக, 2வது கம்யூனிஸ்டுகள். அந்த உற்சாகம் இன்றைக்கு இருக்கிறதா என்று உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். வட்ட செயலாளர் பார்க்குற மாதிரி வந்து உட்கார்றது, மந்திரி வந்தா பார்க்குற மாதிரி வந்து உட்கார்றது, அப்படி இருந்தீங்கன்னா கஷ்டம். நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு எப்போது ஒரு இயக்கத்தில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் அந்த இயக்கம் வெற்றியுள்ள இயக்கமாக மாறும். வெறும் கனவுகள், வெறும் கற்பனைகள், வெறும் தேவையற்ற புகழுரைகள் யாருக்கும் நல்லதல்ல. வெறுமனை புகழ்வதற்கல்ல மேடைகள். உண்மை என்ன என்று பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் தராசு சியாம் ஐயா மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் அந்த காலத்திலிருந்தே 60களிலிருந்தே அரசியலை பார்க்கிறவர். அவரெல்லாம் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்ன்றது உண்மையிலேயே நான் முதல் முறை அவரை சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இத்தனை பெரியவர்கள் வந்து சொல்கிற நல்ல செய்திகளை எடுத்துட்டு போங்க. முதலாம் அருகில் இருப்பவர்களோடு பேசுவது குறைந்து இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற நல்ல செய்திகளை உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களோடு பேசுங்க. ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது அந்த பேரியக்கம் ஏன் அவ்வளவு வளர்ந்தது என்றால், கிராமங்களில் போய் இரவு நேரத்தில் கயிற்றுக்கட்டில் போட்டு அவர் உட்கார்ந்து கொள்வார். கயிற்றுக்கட்டில் உட்கார்ந்து அந்த கிராமத்து பெரியவர்களை அழைத்து பேசுவார். அந்த ஊரில் இருந்த கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அங்கேயே தூங்குவார். அப்படி மக்களை தேடி போகிறவர்கள். அறிஞர் அண்ணா சொல்வார், நீ மக்களிடத்தில் போ, அவர்களிடத்தில் இருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து தொடங்கு. என்ன இருக்கோ அங்கிருந்து வா மேலே. எப்போது நீங்கள் மக்களை தேடி போய் அவர்கள் தேவைகளை சந்திக்க பார்க்கிறீர்களோ அப்போதுதான் ஒரு இயக்கத்தின் அடையாளமாக இருப்பீர்கள். எப்போது மக்களிடம் போய் நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களோ அப்போது அந்த இயக்கத்துக்கு முரணானவர்களாக இருக்கிறீர்கள். மீதி காலம் மிக குறைவு. அடுத்த ஆண்டும் இதே உற்சாகத்தோடு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான பெரும் பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் யோசியுங்கள். மக்கள் மிகவும் நேசிக்கிற முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த மேடையின் வாயிலாக சொல்லி, எனக்கு இந்த மேடையில் வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.